சந்தியா ராகம் சரியில்ல. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பத்மா சமையல் கட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு மணிவண்ணன் வர்றாங்க. என்ன பத்மா, என்னைக்கும் இல்லாத உபச்சரிப்பு இன்னைக்கு சிறப்பா இருக்குதுங்கிறாங்க. என்னங்க இப்படி கேக்குறீங்க? நான் எப்பவும் இப்படித்தானங்க இருப்பேங்கிறாங்க பத்மா. ஆமாமா, அன்னைக்கு பார்த்த மாதிரியே தான் இப்பவும் அப்படியே தான் இருக்கே அப்படிங்கிறாங்க. சும்மா கிண்டல் பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க பத்மா. சரி மாயா தோசை சாப்பிட்டாளான்னு கேக்குறாங்க. சாப்பிட்டாளுங்கங்கிறாங்க. எத்தனை தோசை சாப்பிட்டா அப்படின்னு கேட்கவும், அவன் எத்தனை தோசை கேட்டாலும் அத்தனை தோசை சுட்டு கொடுத்தேங்கிறாங்க. ஓ அப்படியா? ஆனா இந்த வீட்டுக்காக மாயா எத்தனையோ நல்லது செஞ்சிருக்கா. மாயா ஆசைப்பட்ட மாதிரி இப்பதான் அவளுக்கு தோசையே கிடைச்சிருக்கு. ஆமா, அவளைத்தான் உனக்கு பிடிக்காதே, அவளுக்கு எப்படி நீ தோசை சுட்டு கொடுத்தீன்னு கேட்குறாங்க மணிவண்ணன். அட என்னங்க நீங்க மாயாவை பிடிக்காமையெல்லாம் இல்லை. அவ செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள் தான் இந்த வீட்டுக்கு பிடிக்காம சில நேரம் பிரச்சனை வந்துடும். அதனால தான் அவளை எனக்கு பிடிக்காதே தவிர மற்றபடி மாயாவியெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாயா இந்த வீட்டுக்கு எத்தனையோ நல்லது செஞ்சிருக்கா. ஏன் நம்ம பையனுக்கு கூட அவ தானே கடை வச்சு கொடுத்துருக்கா. மாயா செய்கிற சின்ன சின்ன தப்பையெல்லாம் திருத்திக்கிட்டான்னா நானும் அவளை இந்த வீட்டில் ஒருத்தியா தான் நான் நினைப்பேங்கிறாங்க. அப்போ மாயா மருமகளா ஏத்துக்கிறதுல உனக்கு எந்த அச்சப்படியும் இல்லை அப்படித்தானேன்னு கேட்குறாங்க மணிவண்ணன். என் பையனை அவளை ஏத்துக்கும் போது எனக்கு என்னங்க பிரச்சனை இருக்க போகுதுங்கிறாங்க பத்மா. ஓஹோ அப்படியா அப்படின்னு மணிவண்ணன் பார்க்கும்போது, என்னங்க ஏன் எனக்கு அப்படி சந்தேகமா பார்க்குறீங்கன்னு கேட்குறாங்க பத்மா. இல்லை பத்மா, நல்லவங்க ஒரு நாள் கெட்டவங்களாயிட்டா எப்போவாவது ஒரு நாள் திருந்திடுவாங்கன்னு நம்ம நம்பலாம். ஆனால் கெட்டவங்க ஒரு நாள் நல்லது பண்ண போறேன்னு சொல்லி பல்ட்டி அடிச்சு நல்லது பண்ணுனாங்கன்னு வச்சுக்குவேன், அவங்க வேற ஏதோ பிளான் வச்சிருக்காங்கன்னு தானே அர்த்தம். அந்த மாதிரி நீ என்ன பிளான் வச்சிருக்கியன்னு தெரியலையம்மாங்கிறாங்க மணிவண்ணன். அப்போ என்னை பார்த்தா உங்களுக்கு கெட்டவளா தெரியுதாங்கிறாங்க. தெரியலையேம்மா, நீ என்ன செய்ய போறேன்னு தெரியல, செஞ்சா தானே தெரியுங்கிறாங்க. போங்க, நீங்க என்ன வேணாலும் நீ நினச்சிக்கோங்க, என் பையன் எங்க இருந்தாலும் நல்லா இருந்தா அது போதும், அவன் ஆசைப்படி நடந்தா போதும் அப்படின்னு பத்மா சொல்லிட்டு நல்லவங்க மாதிரி போறாங்க. சினிமாவில் வர மாதிரி ஒரே சீன்ல திருந்திட்டாலே இது சரியில்லையே, சம்திங்கிறாங்களவ இருக்கு அப்படின்னு சந்தேகத்தோட தான் போறாங்க மணிவண்ணன். சாருவுக்கு தனாவும் மாயாவும் மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா உன்னோட லைஃப்ல நல்ல முடிவு எடுத்திருக்காங்க, கண்டிப்பா அது நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க மாயா. ஓஹோ, என்னை இந்த வீட்டை விட்டு துரத்திடலன்னு நினைக்கிறியா? எனக்கு இன்னைக்கு நடக்க போறது என்கேஜ்மெண்ட் இல்லை, இன்னைக்கு தான் எனக்கும் சீனுக்கும் கல்யாணமே நடக்க போகுதுன்னு சாரு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. சாருவோட அப்பாவும் அம்மாவும் முதல்ல வரப்போறாங்கங்கிறாங்க. அப்படின்னா நான் போய் காப்பி ஏதாவது போட்டு எடுத்துட்டு வரட்டுமாங்கிறாங்க ஜானகி. எல்லாரும் வரட்டும் ஜானகி, அப்புறமா போட்டு எடுத்துட்டு வரலாங்கிறாங்க. சாருவோட அப்பாவும் அம்மாவும் வந்துட்டாங்க. கார் விட்டு இறங்குனதுமே சாருவோட அம்மா கேட்குறாங்க, எங்க ஒருவேளை இன்னைக்கு வரப்போற மாப்பிள்ளை பையனுக்கு நம்ம பொண்ணை பிடிச்சிருந்தா என்னங்க பண்றதுங்கிறாங்க. அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை. நம்ம பொண்ணு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான்னா ஏன்னு தெரியல, ஆனா அவ கையில எப்பவும் கன்னி வெடி ஒன்று வச்சிருப்பா தெரியுமா? எப்படியும் அதை சரியான நேரத்துல சரியா வெடிக்க வச்சிருவா. நீ ஒன்றும் பயப்படாதீங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது சிவராமன் வந்துட்டாங்க. என்னங்க என்ன வெடிக்க வைக்க போறீங்கன்னு கேக்குறாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, மாப்பிள்ளை வரும்போது சரவடி வச்சா நல்லா இருக்குமல்ல, அதை பத்தி பேசிட்டு இருந்தேங்கிறாங்க. அவங்க என்ன தீபாவளி கொண்டாடுறக்கா வராங்க? பொண்ணு தானே பார்க்க வர்றாங்க, உள்ள வாங்கங்கிறாங்க. உள்ள எல்லாம் ரெடியா இருக்கான்னு கேக்குறாங்க மகாலிங்கம். அதெல்லாம் ரெடியா தான் இருக்கு, வாங்க வாங்கன்னு கூட்டிட்டு போறாங்க. சாருவை அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வர்றாங்க. கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா, அம்மா சாருவை பாரு ரொம்ப அழகா இருக்குல்ல அப்படின்னு தானே கேக்குறாங்க. ஆமாமா சாரு, நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கே அப்படின்னு ஜானகி சொல்றாங்க. அப்படியே பெரியமா தேங்க்ஸ் பெரியமா, மாப்பிள்ளை இன்னைக்கு சாருவை பார்த்ததும் இன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்ல போறாருங்க பெரியமாங்கிறாங்க மாயா. சாருவை வெளியே அனுப்பணும். மாயா என்னமா குறியா இருக்கா பாருங்கன்னு பத்மாவும் பார்வதியும் பேசிக்கிறாங்க. ஆமாமா, யார் இந்த வீட்டை விட்டு வெளியே போறா, யார் இருக்க போறா, இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிய போகுது பாரு பார்வதிங்கிறாங்க பத்மா. சாருமா, இன்னைக்காவது நம்ம நினைச்சது நடக்குமா அப்படின்னு அவங்க அம்மா குட்டை உடைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் முகம் மாறுது. என்ன நினைச்சீங்க இன்னைக்குன்னு கேட்குறாங்க. இல்லைங்க, இன்னைக்கு வரப்போற மாப்பிள்ளைக்காவது பொண்ணை பிடிச்சிருக்கணும், கல்யாணம் நடக்கணும்ல, அதை பத்தி தான் பேசுறா அப்படின்னு சொல்லி மகாலிங்கம் சமாளிக்கிறாங்க. சாரு மாதிரி ஒரு பொண்ணை பிடிக்கலன்னு யாராவது சொல்ல முடியுமான்னு பாட்டி சொல்றாங்க. ஆமா, வரப்போறவங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருந்தா கல்யாண தேதியை முடிவு பண்ணிடலாங்கிறாங்க ரகுராம். பேசிட்டு இருக்கும்போது மாப்பிள்ளை வீட்டுல இருந்து எல்லாரும் வந்துட்டாங்க. இதோ மாப்பிள்ளை வீட்டுல இருந்து எல்லாரும் வந்துட்டாங்க, வாங்க வாங்க அப்படின்னு எல்லாத்தையும் வரவேற்கிறாங்க. யாரும் எதுவும் பேசாம உருன்னு நிக்கிறாங்க. வாங்க உட்காருங்க, ஏன் நிக்கிறீங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. யாரும் எதுவும் பேசாம நின்றுட்டே இருக்கிறத பார்த்துட்டு பாட்டி சொல்றாங்க, என்னங்க சண்டை போடுற மாதிரி நிக்கிறீங்களே, வாங்க வந்து உட்காருங்கன்னு கூப்பிடுறாங்க. நாங்க எதுவும் உட்கார்ந்து பேசுறதுக்கெல்லாம் வரல, உங்க வீட்டு பொண்ணை எங்களுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு போறதுக்கு வந்தோங்கிறாங்க. ஏன் இப்படி சொல்றீங்கன்னு ரகுராம் கேட்குறாங்க. இதே வேற வீடா இருந்தா அப்படியே போயிருப்போம், உங்க வீடுங்கிறதுனால வீடு தேடி வந்து சொல்லிட்டு போலான்னு வந்தோங்கிறாங்க. நீங்க இன்னும் பொண்ணை கூட பார்க்கல, இப்படி சொல்றீங்களாங்கிறாங்க. அதான் பார்க்க வேண்டியதெல்லாம் நேர்லயே பார்த்துட்டோமேங்கிறாங்க. நீங்க எதை பத்தி சொல்றீங்க, எதை பார்த்தீங்க, எங்களுக்கு ஒன்றும் புரியலைங்கிறாங்க ஜானகி. ஆமாங்க ஐயா, ஊருக்கே நியாயம் சொல்றவங்க நீங்க, ஆனா நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கலீங்க ஐயாங்கிறாங்க. என்ன விஷயம்னே எங்களுக்கு தெரியாம நீங்க பாட்டு பேசிட்டு இருந்தா எங்களுக்கு என்ன தெரியுங்கிறாங்க பாட்டி. எதை சொல்ல சொல்றீங்க, இங்க நிக்குதே இதுதானே பொண்ணுங்கிறாங்க. ஆமாங்கிறாங்க. இங்க நிக்கிறாரு இவர் யாருன்னு கேக்குறாங்க. அது என்னோட பையன்னு பத்மா சொல்லுறாங்க. ஓ, இவங்க ரெண்டு பேத்துக்கு நிச்சயதார்த்தம் நடந்ததான்னு கேக்குறாங்க. மகாலிங்கம் நல்லவங்க மாதிரி அது எதுக்கு இப்போ அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா நடந்ததுங்கிறாங்க. அப்படின்னா பக்கத்து ஊர்க்காரங்க தானே, இவங்களுக்கு எங்க தெரிய போகுது அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் மறைச்சிட்டீங்களே ஐயா, நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு நாங்க நம்பி வந்தோம், பெரிய விஷயத்த எங்க கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்களே ஐயான்னு கேக்குறாங்க மாப்பிள்ளை வீட்டுல. ஐயா தப்பா நினைச்சுக்காதீங்க, நிச்சயம் பண்ணணும், ஆனா கை கூடலைங்கிறாங்க. சரி அப்படின்னா ஏன் இந்த பொண்ணு இன்னும் இதே வீட்டுல இருக்குதுன்னு கேக்குறாங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க, அந்த பொண்ணோட வாழ்க்கைக்கு எங்க அண்ணன் பொறுப்பேற்றுக்கிட்டாங்க, அதனாலதான் இங்க இருக்கான்னு சிவராமன் சொல்றாங்க. ஓஹோ, உங்க பொறுப்பு அப்ப ஏன் தலையில கட்ட பாக்குறீங்களான்னு கேக்குறாங்க மாப்பிள்ளை வீட்டுல. நிச்சயம் பண்ணுவீங்க, கல்யாணம் வேண்டாம்னு சொல்லி ஒரே வீட்டுல குடும்பம் நடத்துவீங்க,
அதுக்கப்புறமா எல்லா பொறுப்பையும் என் தலையில கட்ட பார்ப்பீங்களான்னு கேட்குறாங்க. நல்ல குடும்பம்னு நினைச்சா இவ்வளோ மோசமா இருக்கீங்களே, நீங்களாம் ஊருக்குள்ள ஒரு பெரிய மனுஷனான்னு கேட்குறாங்க. சிவராமனுக்கு கோவம் வந்து ஏய் யாரை பார்த்து என்ன பேசுறேன்னு போய் சரட்டு பிடிக்கிறாங்க. தம்பி ஏமாத்தி வர சொன்னது மட்டும் இல்லாம என் பையன் மேலேயே நீங்க கையை வைப்பீங்களா அப்படின்னு மாப்பிள்ளையோட அப்பா கேட்கலங்க. சிவா கோவப்படாத, கொஞ்சம் இங்க வா அப்படின்னு ரகுராம் ஜானகி கூப்பிட்டதுக்கு அப்புறம் சிவராமன் வந்துடுறாங்க. ஐயா நாங்க ஒன்றும் உங்களை ஏமாத்தணுங்கிற நோக்கமெல்லாம் கிடையாது, தரகர்கிட்ட எல்லா விஷயத்தையும் நாங்க சொல்லி வச்சோங்கிறாங்க ரகுராம். தரகர் ஒன்றும் எங்ககிட்ட எதுவுமே சொல்லலையேங்கிறாங்க மாப்பிள்ளையோட அப்பா. ரகுராம் ஐயா குடும்பம் நல்ல குடும்பம்னு தான் சொன்னாங்க, நாங்களும் நம்பித்தான் வந்தோம். ஆனா நீங்க இப்படி செஞ்சுட்டீங்களேங்க ஐயாங்கிறாங்க. பண்ணின குடும்பம் தப்பான பொண்ணை வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு என் தலையில கட்ட பாக்குறீங்களே, இது சரியான்னு கேக்குறாங்க அந்த மாப்பிள்ளை. என் பொண்ணை பத்தி தப்பா பேசினேன் அவ்வளவுதான் சொல்லிட்டேன் பாத்துக்கோ. என் பொண்ணு இந்த குடும்பத்துக்காக அவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கா, அவளை போய் தப்பா பேசினீன்னா தொலைச்சிடுவேன் பாத்துக்கோங்கிறாங்க மகா. தப்பு பண்ணிட்டு நீங்க எங்களை பேசுறீங்களா, ஊருக்கே உங்க பொண்ணோட விஷயம் தெரிஞ்சிருக்கு, எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சு எங்க தலையில கட்ட பாத்தீங்களான்னு கேக்குறாங்க. ஐயோ நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க, சாரு எங்க வீட்டு பொண்ணு மாதிரிங்கிறாங்க ஜானகி. சாரு அந்த உரிமையில தான் எங்க வீட்டுல இருக்கான்னு சொல்றாங்க ஜானகி. அதுவும் தவிர என் தம்பி பொண்டாட்டியோட அக்கா பொண்ணு எங்க வீட்டு பொண்ணு மாதிரி இங்கேயே தான் இருக்காங்கிறாங்க. ஆமாங்க நீங்க 1000 காரணம் சொல்லலாம், ஆனாலும் இந்த பொண்ணை என்னால கட்டிக்க முடியாதுங்கிறாங்க மாப்பிள்ள. அதுவும் தவிர ஊருக்குள்ள வரும்போது ஒரு விஷயத்த பார்த்தோம், அதை என்னால தாங்கிக்கவே முடியல, இந்த மாதிரி ஒரு பொண்ணை யாருங்க கட்டிக்குவான்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் ரகுராம் குடும்பமே அதிர்ச்சியா என்னடா உளறிக்கிட்டு இருக்கிறேன்னு சிவராமன் கேக்குறாங்க. ஆமாங்க நீங்களே போய் வெளியில பாருங்கிறாங்க. அப்படி என்னடா வெளியில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வெளியில போய் பார்க்கறாங்க. சிவராமன் எல்லாரும் ஓடி வந்து பாக்குறாங்க. பார்த்ததும் அதிர்ச்சியா இருக்கிறாங்க. ஐயோ இது என்னது, நீங்க 2 பேரும் ஜோடியா நிக்கிற போட்டோவில் எல்லாம் போஸ்ட் எடுத்து ஒட்டியிருக்காங்களே, இது யார் செஞ்ச வேலையா இருக்குங்கிறாங்க. ஆமா மாமா அன்னைக்கு போட்டோ ஷூட் எடுத்தோம்ல அப்ப எடுத்த போட்டோ இதுங்கிறாங்க சீனு. நம்மளை அசிங்கப்படுத்திருக்குன்னு யாரோ இந்த வேலையை செஞ்சிருக்காங்க. சரி வாங்க உள்ள போய் பேசி பார்க்கலான்னு மணிவண்ணன் சிவராமன் சீனு 3 பேரும் உள்ள போறாங்க. சிவா வெளியில அப்படி என்னதான் இருக்குன்னு ரகுராம் கேக்குறாங்க. என்னப்பா என்ன வெளியில போய் பார்த்துட்டு எதுவுமே பேசாம இருக்கீங்களே, அப்படி என்னதான் நடந்திருக்கு நம்ம வீட்டுலன்னு கேக்குறாங்க பாட்டி. அண்ணே அப்போ ஒரு தடவை நம்ம எல்லாருமா சேர்ந்து போட்டோ எடுத்தோம்ல, அப்ப சாரு சீனு 2 பேரும் சேர்ந்து போட்டோ எடுத்தாங்கல்ல, அந்த போட்டோவை தான் யாரோ போஸ்ட் எடுத்து வெளியில ஒட்டியிருக்காங்கன்னு சொல்றாங்க சிவராமன். ஐயா என் பையன் கோவப்பட்டதுல உண்மைதானே, உங்க வீட்டு பையனுக்கு நிச்சயம் பண்ணிட்டு அந்த பொண்ணு எப்படிங்கய்யா என் பையன் கட்டிக்குவான், அப்படியே உங்க வீட்டு பொண்ணை எங்க வீட்டு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போனா ஊருக்குள்ள 4 பேர் 4 விதமா என்னெல்லாம் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம எங்க சொந்த பந்தமெல்லாம் எப்படி எல்லாம் காரி துப்புவாங்க தெரியுமா. இந்த ஊருக்குள்ள வந்து இறங்குனதுமே அந்த பையனும் பொண்ணு இருக்கிற மாதிரி தான் போஸ்ட்டை பார்த்தோம். அப்படி இருக்கும்போது நாங்க எப்படி எங்க பையனுக்கு இந்த பொண்ணை பார்த்து நிச்சயம் பண்ண முடியும், கல்யாணம் பண்ண முடியும் சொல்லுங்க. நான் சொல்றவரு இப்படி ஒண்ணு நடந்திருக்கே, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு கேக்குறாங்க. ஐயா எங்க பெரியப்பா ஒன்றும் நியாயம் தவறுறவர் இல்லை, அவரு ஊருக்கே நியாயம் சொல்றவர். எங்க பெரியப்பாவோட பேரை கெடுக்கிறதுக்கு தான் யாரோ இப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க மாயா. எங்க எதுக்கு இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கணும், நாங்களும் வசதியானவங்க தான், ஊருக்குள்ள 4 பேர் மதிக்கிற அளவுக்கு நல்ல நிலைமையில தான் இருக்கும். உங்க பொண்ணை எங்க பையன் தலையில கட்டி ஏமாத்தணும்னு நினைக்கிறீங்களே, இனிமே இந்த மாதிரி எல்லாம் யாரையும் ஏமாத்த நினைக்காதீங்க, எங்க வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளையோட அப்பா அம்மா வந்தவங்க எல்லாரும் கிளம்பி அங்கிருந்து போறாங்க. அவங்க போனதுமே சாரு மறுபடியும் ஒரு டிராமாவை ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அப்பாவை பார்த்து சைகைப்படுறாங்க. இந்த பக்கமா பார்வதி பத்மா 2 பேரும் குறிஞ்சிருப்பி சிரிக்கிறாங்க. அப்பா உங்க நடிப்பை ஆரம்பிங்க அப்படின்னு கஞ்சாடியில சாரு அசிக்கிறாங்க. இப்போ உங்க எல்லாத்துக்கும் திருப்தியா, என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி நாசமா போச்சேங்கிறாங்க மகாலிகா. அங்கமே நான் 1000 தடவை சொன்னனால நம்ம வீட்டுக்கு வந்துருன்னு நீ கேட்டியா, இந்த குடும்பம் தான் முக்கியம்னு இங்கேயே கோந்திருந்தியல, ரெண்டவனெல்லாம் உன்னை பத்தி என்ன பேசிட்டு போறான் பாத்தியா, இந்த அவமானம் எல்லாம் உனக்கு தேவைதானா, இதுக்கப்புறம் உன்னை யார் கல்யாணம் பண்ணிக்குவான்னு கேக்குறாங்க மகாலிங்கம். ரொம்ப சந்தோஷங்க, என் பொண்ணுக்கு நீங்க நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்கீங்க, போறவங்க எல்லாம் அவளை பத்தி இப்படி பேசிட்டு போறாங்களே, அவளை யாருங்க கல்யாணம் பண்ணிக்குவான்னு சாருவோட அம்மா நேலுக்கு நீர் வடிக்கிறாங்க. அவ்வளவுதாமா உன்னோட வாழ்க்கையே போச்சு, இவங்க நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாங்கன்னு நீ இங்க வந்து இருந்தியல்ல, இனிமே உன் வாழ்க்கையே போச்சு, இவங்கனால இனிமே உன் வாழ்க்கையை என்ன பண்ண முடியும், எப்படி சரி பண்ண முடியும். போதுமடா சாமி, பட்டதெல்லாம் போதும், இனிமேல இங்க இருக்காத, இங்க இருந்தீன்னா உன் வாழ்க்கையே வீணா போயிடும், நாங்க 2 பேரும் நானுக்கிட்ட தான் சாகணும், தயவு செய்து இங்க இருக்க வேண்டாம், எங்க கூடயே வந்துடு, வா வான்னு கூப்பிடுறாங்க மகாலிங்கம். வா வா போல வா அப்படின்னு சொல்லி சாருவை அவங்க அப்பா அம்மா 2 பேரும் கூட்டிட்டு போறாங்க. அப்பதான் பாட்டி கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு கூப்பிட்டு நிறுத்து, ரகு நீ எடுத்த முடிவு சரியா இருக்கணும்னு நானும் தான் நம்பினேன், அதை எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப புரியுதாங்கிறாங்க. நம்ம குடும்பத்தை நம்பி வந்த ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சு போச்சேன்னு நம்மளுக்கு ஒரு கெட்ட பேர் வரக்கூடாது. சீனுவுக்கும் மாயாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எடுத்த முடிவு இப்ப சாரு வாழ்க்கையை பாதிச்சிருக்கு. சாருவோட அப்பா அம்மா கேட்கிற கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல முடியாம நிக்கிறோம், நீ எடுத்த முடிவு தப்பா போச்சேப்பா, இனிமே சாருவை கட்டிக்க எந்த மாப்பிள்ள வருவான், அப்படியே வந்தாலும் இப்ப பேசிட்டு போனாங்களே அந்த குடும்பம் மாதிரி தானே எல்லாரும் வந்து நம்மளை பத்தி தப்பா பேசுவாங்கன்னு கேக்குறாங்க பாட்டி. நீ எடுத்த முடிவு சரியில்லை, இப்ப நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேங்கிறாங்க. இதுக்கு ஒரே முடிவு, சீனுவுக்கும் சாருவுக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணுங்கிறாங்க பாட்டி. இதை கேட்டதும் அங்க இருந்த எல்லாருமே அதிர்ச்சியா இருக்காங்க. ரகு நீ எப்படி ஜானகியோட வாழ்க்கையை காப்பாத்தினியோ அதே மாதிரி சீனு இப்ப சாருவோட வாழ்க்கையை காப்பாத்திட்டு ஆகணும், வாடா வந்து தாலியை கட்டுவா அப்படின்னு
சீனு, பாட்டி, பத்மா எல்லாருமே வலுக்கட்டாயமா சீனுவ சாமிக்கு முன்னாடி நிறுத்தி மஞ்சள் தாலி எடுத்து குடுக்குறாங்க. கட்டுடா சாருவோட வாழ்க்கைய காப்பாத்து காப்பாத்துன்னு சொல்லி தாலி எடுத்து குடுக்குறாங்க. சீனு மாயாவிய பார்க்குறாங்க. மாயா வேற வழி இல்லாம சரி கட்டு அப்படிங்கிற மாரி தலையசைக்கிறாங்க. சீனு வேற வழியே இல்லாம தாலி கயிற கையில வாங்கியிருக்காங்க. அந்த இடத்துக்கு மணிவண்ணன் வந்து என்ன சொல்லி தடுத்து நிறுத்த போறாரு? என்னெல்லாம் நடக்க போகுது? சாருவுக்கும் சீனுவுக்கும் கல்யாணம் நடந்துருமா? அப்படிங்கிறதையும் நாளை சொல்ல பார்க்கலாம்.